நான் பார்த்த அரசியல்ல தரவேட்டி தான் வித்தியாசம் தவிர எல்லாருக்கும் காலேஜ் இருக்குது. எல்லாரும் ஊழல் பண்ணவங்க தான். இல்ல ஊழல் பண்ணாதவங்கன்னு கைவிட்டு கூட எண்ண முடியாது போல இருக்கு, அப்படி இருக்குது. அதனால எல்லாருமே இந்த மக்களோட வரி பணத்தை சுட்டினவங்க தான். எல்லாருமே வந்துட்டு ஒரு தகுதி இல்லாத, அவங்களுக்கு எந்த படிப்பு வேணாம், எந்த தகுதியுமே வேணாம் அரசியலுக்கு வர்றதுக்கு. எல்லாருமே ஒரு தகுதியே இல்லாமல், எந்த படிப்பும் இல்லாம, எந்த ஒரு குவாலிபிகேஷனும் இல்லாம, எந்த ஒழுக்கமும் இல்லாம குறிப்பா வரவங்க தான் அரசியல்வாதிகள். அவங்களுக்கு அவங்க எல்லாருமே வந்த உடனேவே தொகுதி மேம்பாட்டு பணத்தை எடுக்கிறதும், வரி பணத்தை சுருட்டுறதும், அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு எனார்மஸ் பவர்ஸ் இருக்கிற மாதிரி, வானளாவிய பவர்ங்கிற மாதிரி அதிகாரம் பண்றதும் இந்த மக்கள் மேல. அவங்க ஓட்டு வாங்குற அன்னைக்கு மட்டும்தான் அவங்க கும்பிடு போட்டுட்டு இருப்பாங்க மக்களை பார்த்து. அப்புறம் அந்த ஓட்டு போட்ட மக்கள் அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்க கொடுக்குற வசதியில, அந்த மக்கள் கொடுக்குற அந்த ஓட்டுல போய் ஒரு பவர் வந்துருச்சுன்னா அப்புறம் எத்தனை பேர் தடை செய்வாங்க? மக்களை பார்க்க விட மாட்டான் அந்த அதிகாரியை. அவங்க கோரிக்கை கேட்கவே மாட்டாங்க. இவங்க எல்லா கட்சிக்காரங்களும் தேர்தல் அறிக்கையில அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒரு 500 கோரிக்கை அவர் போட்டாருன்னா ஒரு 100 நிறைவேற்றினாருன்னா சொல்லவே முடியாது. யார் போய் மக்களா கேட்க போறாங்க? இந்த மக்கள் ஏமாந்து ஓட்டு போடுவாங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட் தான். 5 வருஷம் மக்களுடைய வரி பணத்தை சுருட்டி சாப்பிட்டுட்டு, தொகுதி மேம்பாட்டு பணத்தை சுருட்டி சாப்பிட்டுட்டு, பிளைட்ல ஓசில பறக்க வேண்டியது, ஓசில வீடு, ஓசில எல்லாம் பிஏ கிஏ எல்லாம் பரிவாரம், போலீஸ் சல்யூட் எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வருவாங்க மக்கள்கிட்ட காலில் விழுறதுக்கு. மறுபடியும் ஓட்டு வாங்குவாங்க, மறுபடியும் போய் சொல்லுவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா கட்சியும். என்ன நாட்டை திருத்திட்டாங்க? இந்த இந்தியா சுதந்திரத்தின் போது இருந்ததை விட மோசமா தானே இருக்குது. எல்லாம் சாராயம் குடிச்சிட்டு பாதி பேர் செத்து போயிட்டான். இப்ப எல்லாம் வட இந்தியர்கள் தான் இங்க இருக்கிறாங்க. நாளைக்கு வட இந்தியர்கள் தான் இங்க எம்பி எம்எல்ஏ. இப்ப தமிழன் மைனாரிட்டியில் தான் போயிட்டு இருக்கிறான். தமிழன் யாருமே இல்லையே, எந்த வேலையும் பாக்குறதே இல்லையே, எங்க இருக்கானே தெரியல தமிழர்கள். அதை வச்சுக்கிட்டு தான் ஆட்சியாளர்கள் இருக்காங்க. அதனால யாரு நல்லவங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். அரசியல்ல எல்லாருமே வரி பணத்தை, மக்களோட வரி பணத்தை அப்படியே செய்யாம சுருட்டுறதும், அவங்க அயோக்கியத்தனம் பண்றதும் தான் இந்த அரசியல்வாதிகளோட வேலை. இது ஒரு சூதாட்டம். அவங்க ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீன் இழுக்கிற மாதிரி கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணிடுவாங்க, அடுத்து மக்களுடைய பணத்தை சுருட்டுவாங்க. இவங்க சொந்த உழைப்பிலையா மக்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ஏது அவ்வளவு பணம்? இவங்க சொந்த உழைப்புல வரக்கூடிய வருமானத்தை வச்சா ஒரு தலைவருக்கு போஸ்டர் அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த தலைவரை பிடிச்சிக்கிட்டு மேல மறுபடியும் வரி பணத்தை சுருட்டி இவங்களை கஜானாவுக்கு தலைவரா போட்ட உடனே கஜானாவை சுருட்டுதான் இவங்களுக்கு வேற. நம்மள கடங்காரங்களா ஆக்குறதா இவங்களுக்கு வேலை. அதனால எந்த கட்சியும் ஒழுங்கான கட்சி கிடையாது இந்தியால. அதனால இதுல விஜய் என்ன பண்ண போறாரு, அதுல மித்தவர் என்ன பண்ணல அப்படின்னு எனக்கு தெரியல. விஜய் சார் வந்தாதான் ஒருவேளை தெரியும். அவர் அந்த ஆட்சிக்கு இந்த மக்கள் நம்பி அவருக்கு ஓட்டு போட்டு அவர் வந்தாதான் அவர் என்ன பண்ண போறாரு இந்த மக்களுக்குன்னு தெரியுமே தவிர இதுக்கு யாருக்கும் நம்ம போய் சர்டிபிகேட்டே கொடுக்க முடியாது. நான் பார்த்த அரசியல்